அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 14, அதாவது ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. திரையோதசி திதி 9:43 வரை, அதற்கு மேல் சதுர்த்தசி திதி, அஸ்வினி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கன்னிராசிக்காரர்களுக்கு உடையது. ராகு காலம் மத்தியானம் 1 to 3 வரை. யமகண்டம் காலையில் 6 to 7:30 வரை. நல்ல நேரம் 10:45 to 11:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் இந்த ரோஸு, பிஸ்கட் கலரு, மஞ்சள் அந்த மாதிரி. தவிர்க்க வேண்டியது பிங்க் கலர். நீங்கள் சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் ஜூஸ் அல்லது சுகர்கேன் ஜூஸ் சாப்பிடலாம். நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட பாட நிகழ்ச்சியில் ஒரு 2-3 பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்போ கிரக திஷ்டி, அதாவது கிரகை பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா கிரகங்களுமே 7ஆம் வீட்டை, அதாவது டைரக்ட் எதிர இருக்கிற வீட்டை பார்க்கும். 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் பொதுவாக வலுவுடையது. ஆனால் கூட சனிக்கு 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் வலுவுடையது. 7ஆம் பார்வை ஏற்கனவே இருக்குது. சனிக்கு 3, 7, 10 பார்வை. அதில் 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் வலுவுடையது. அதே மாதிரி குருவுக்கு 5, 7, 9, அதாவது 7 மாமூலாக இருக்குது. 5ஆம் வீடும் 5ஆம் பார்வையும் 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய பார்வையும் வலுவுடையது. அதே மாதிரி செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை. அதில் 4, 8ஆம் பார்வை வலுவுடையது. அதே மாதிரி இந்த 3 கிரகங்களுக்குமே அதாவது குரு, செவ்வாய், சனி 3 பேருக்கும் 7ஆம் பார்வை கொஞ்சம் பவர் கம்மி தான். மற்ற வீடுகள் பார்வை தான் பலமுடையது. அப்போ ராகு கேதுகள் வக்கர திசையாக பார்க்கறனால 3, 7, 11, 7 சமசப்தமாக பார்க்கும். 3ஆம் வீடையும் 11ஆம் வீட்டையும் பார்க்கும். அதை எப்படின்னா 3, 7, 11 பார்வை அவங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் ராகு கேதுகளுக்கு. அப்புறம் எப்படின்னா நம்ம ஜாதகத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னால் கிரகங்களுக்கு எந்தெந்த கிரகங்களுக்கு எது நட்பு, எது பகை, எது இதுன்னு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய், சந்திரன், குரு இந்த 3 பேருமே சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் ஆச்சா. அதே மாதிரி புதன் ஈக்குவல், அவருக்கு நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது, சமமானவர். சுக்கிரனும் சனியும் அவர்களுக்கு பகைவர்கள். அப்போது சூரியனுக்கு செவ்வாய், குரு, சந்திரன் நட்பு கிரகங்கள், புதன் சமம், சுக்கிரனும் சனியும் பகைவர்கள். அதே மாதிரி சூரியனும் புதனும் சந்திரனுக்கு நட்பு கிரகங்கள். செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி இவர்கள் சந்திரனுக்கு சமமானவர்கள். அதே மாதிரி சூரியன், சந்திரன், குரு இவர்கள் செவ்வாய்க்கு நண்பர்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கு வெள்ளியும் சனியும் சமம், புதன் பகை. மற்ற கிரகங்களை பற்றி நாளை பார்ப்போம். இப்போது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. மனைவி, உடன் பிறந்தோர், தாயார் ஆகியோரால் பண விரயம் உண்டாகும், பணச்செலவு உண்டாகின்றது. முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கிறதில்ல. மனைவியுடன் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க, வாக்குவாதம் ஏற்படவும். அதே மாதிரி தெய்வ பக்தியில் மனத்தை செலுத்துங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்து ரிஷபராசி. நண்பர்கள், விரோதிகள் 2 பேராலேயும் நன்மையும் உதவியும் கிடைக்கின்றது. இது பாராட்டு, இது விசேஷமாக நம்ம இப்போ நண்பர்களும் உதவி பெறாங்க, விரோதிகளும் உதவி செய்கிறாங்க. ஆமாம், மறைமுகமான எதிர்ப்புகள் கொஞ்சம் குறைகின்றன. வெளியூர் பிரயாணங்களினால் நன்மைகள் ஏற்படுகின்றது. பொருள் சேர்க்கை, எதிர்பாராத வகையில் நிலப்புலன்கள் சேரும் வாய்ப்பு உள்ளது. அடுத்து மிதுன ராசி. தேவையில்லாத மனக்கவலை. இப்போ கவலைப்படணும், அர்த்தம் இல்லாமல் எதையோ யூகம் பண்ணிக்கிட்டு கவலைப்பட வேண்டாம். தேவையில்லாத மனக்கவலை, பணத்தட்டுப்பாடு.
அரசாங்கத்தால் வர வேண்டிய சில ஆர்டர்கள் வர்றதுக்கு தாமதமாகின்றது. வெளியில் எவ்வளோதான் தொல்லைகள் இருந்த போதிலும் வீட்டில் வந்துட்டிங்கன்னா அமைதி மகிழ்ச்சி நிலவுகின்றது. குடும்பத்தினரின் ஆதரவும் கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. வெளியூர் அல்லது தூரதேச பிரயாணம், அதன் மூலம் நன்மையும் ஏற்படுகின்றது. செலவினங்கள் கட்டுக்கடமாக போகலாம். ஆனாலும் கூட பணத்தட்டுப்பாடுங்கிறது இல்லை. எந்த வகையிலையாவது பணம் சேருகிறது. அதனால் பணத்தட்டுப்பாடுங்கிறது இல்லை. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அடுத்து சிம்மராசி. மன நிம்மதி, நல்ல மன நிம்மதியாக இருக்கிறீங்க. கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற கவலைகள் குறைந்து கொண்டு வருகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கின்றன. அடுத்து கன்னிராசி. வீண் அலைச்சலுக்கு பிறகுவே காரியம் கைகூடுகின்றது. எச்சரிக்கையாக இருக்காவிட்டால் திருட்டு ஏமாற்றம் ஆகியவை உண்டாகும். கடன் தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. மனைவிட்ட வீண் மனத்தாங்கள், உங்கள் பேச்சை கம்மி பண்ணிக்கோங்க, வீண் மனத்தாங்கள் உண்டாகின்றது. அடுத்து துளாராசி. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகிறது. அனாவசியமான கோபம், அதனால் நல்ல மனிதர்களின் விரோதத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. உடலில் ஓவர் ஹீட், உஷ்ணம் அதிகரிக்கிறது. குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரால் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது. அடுத்து விருச்சிக ராசி. நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுகின்றனர். உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் சிப்பந்திக்கு கூட வேலை பார்க்குறவங்க, இந்த டிஸ்பேச்சில் உள்ளவங்க, ஆஃபீஸர்ஸ், அவங்களால தொந்தரவு உண்டாகின்றது. வெளியிலும் சரி, வெளியூர் பிரயாணத்தினாலும் சரி, வெளிநாட்டு பிரயாணத்தினாலும் சரி நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. வெளியூர் பிரயாணத்தினால் மன அமைதியும் மன நிம்மதியும் உண்டாகின்றது. அடுத்து தனுசு ராசி. வாழ்க்கையிலையும் சரி, கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் வழக்குகளையும் சரி வெற்றி என்பது கிடைக்கின்றது. செலவு ஓரளவு கட்டுக்கடங்கி இருப்பதுடன் பொருள் வரவும் இருக்கின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவுகிறது. மன நிம்மதியும் கிடைக்கின்றது. அதுதான் முக்கியம். இந்த மாதம் முழுதும் நல்ல பலன்களே நடக்கும். அடுத்து மகர ராசி. மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கின்றன. நினைத்த காரியங்கள் நிறைவேறுதான், பட் கொஞ்சம் தாமதமாக நிறைவேறுகின்றது. சுபகாரிய செலவு உண்டாகின்றது. அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகின்றது. அடுத்து கும்பராசி. அன்னையின் ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ளுங்கள். காரணம் இல்லாமல் கெட்ட பெயர். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் கோபம் உண்டாகின்றது. வெளியூர் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியூர் பிரயாணம் செய்தால் பிரச்சனைகளே அதிகரிக்கின்றன. வீட்டில் எப்படின்னா பிரச்சனை தான் இன்றைக்கி ஃபுல்லாக. வேலை பார்க்குற இடத்துல வெளியூர் பிரயாணத்தில் பிரச்சனை, நண்பர்களுடன் பிரச்சனை, மேலதிகாரிகளுடன் பிரச்சனை, இவ்வளவு இருந்தால் கூட வீட்டுக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா மனசு அமைதியாகிறது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு மூடு வந்துடுது. மக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கின்றனர். அடுத்து மீனராசி. தந்தையின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு உண்டாகிறது. சிறு விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது நீங்கள் ஒழுங்கத்தான் போய்கிட்டு இருப்பீங்க, போகிறவன் உங்களை லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருந்தான். பணத்தட்டுப்பாடும் காரணம் இல்லாமல் மனபயமும் உண்டாகின்றது. எச்சரிக்கையுடன், எந்த விதமான தெய்வ பக்தியோட, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமின்றி கடவுள்கிட்ட சரண்டரானால் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள் அடங்கி நிற்கும். பெரிய நெகட்டிவ் இனிமேல் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. தொழிலில் ஓரளவு முன்னேற்றம், மன அமைதி கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் வாழ்.